சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே. அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காரு நம்ம தாவேகாவுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அதிர்ச்சியில எடப்பாடி பழனிசாமி நெஞ்ச புடிச்சிருக்காரா இல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டாரா அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு நடக்க போற அந்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி வைப்பது ஓபிஎஸ் தான் அப்படின்றது இங்க ஒரு முடிவாகிட்டு இருக்கு. அதாவது தாவேகா ஓபிஎஸ் கூட்டணி அமையும் பட்சத்துல தமிழகத்துல இருக்கிற அரசியல் கட்சிகளிலேயே இது முக்கிய கட்சியா ஒரு நகர்வா அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பெரிய தேனியில விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக நாளைக்கு பதிலளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அண்ணன் பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்காரு. பாஜகவுடன் மனக்கசப்புல இருக்கும் நிலையில முக்கிய முடிவை நாளைக்கு அவர் அறிவிப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. 2 நாட்கள் பயணமா பாத்தீங்கன்னா தமிழகம் பிரதமர் மோடிக்கு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி விமான நிலையத்துல உங்களை வரவேற்கும் வழிவனுப்பி வைக்கும் அனுமதி கிடைத்ததால பாத்தீங்கன்னா பெரிய பெருமையா இருக்கு. இதை வெளிப்படுத்துற விதமா பாத்தீங்கன்னா நான் ஒரு கடிதம் உங்களுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காங்க. இருப்பினும் பாத்தீங்கன்னா பிரதமரை சந்திக்க அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை. அதே சமயத்துல எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன், சி.வி. சண்முகம் ஆகியோரை பிரதமர் சந்திச்சு பேசியிருக்காரு. இதுல அண்ணன் பன்னீர்செல்வம் அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தியில ஆழ்ந்த மன அழுத்தத்திற்கு ஆளாயிருக்கிற இந்த ஒரு நிலையில ஏற்கனவே தமிழகத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சந்திக்க தவிர்த்தார். அதாவது அவரை சந்திச்சுக்கவே தவிர்த்துட்டாரா. இந்த ஒரு நிலையில தற்போது பிரதமரும் ஓபிஎஸும் புறக்கணிப்பது அவருடைய ஆதரவாளர்களுக்கே அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. இதனால பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக தேசிய ஜனநாயக கூட்டணியை முறித்து கொண்ட அண்ணன் பன்னீர்செல்வம் தாவேகாவுடன் கைகோர்ப்பார் அப்படின்ற மாதிரி அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள்ல தரப்புகள் பேச்சுக்கள்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பா தாவேகா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கிற இந்த ஒரு நிலையில அந்த கட்சி அனுபவம் மிக்க தலைவர்கள் இல்லாத ஓபிஎஸ்ஸுடன் கூட்டணி வைத்தால் அது அந்த கட்சிக்கு பக்க பலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில நேத்து முதன்முறையா பாத்தீங்கன்னா பாஜகவுடைய அரசை எதிர்த்து ஓபிஎஸ் கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்திருக்காங்க. அதுல 2024, 2025ஆம் ஆண்டுக்கான சம்காரா சிக்ஷா அப்படின்ற மாதிரி ஒரு பள்ளி படிப்பை மேம்படுத்துற வகையில இந்த திட்டத்துக்கு ஒதுக்கிய நிதியை விடுவிக்காத குறித்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்காரு. இதன் காரணமா பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து அண்ணன் பன்னீர்செல்வம் விலகிட்டு தாவேகாவுடன் இணைய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஒருவேளை அப்படி ஒண்ணு நடைபெற்றா கூட்டணி அமைத்தால் அடுத்த மாதம் மதுரையில நடைபெற இருக்கிற தாவேகாவுடைய ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுடைய இருவரும் சேர்ந்து மதுரையில ஒரு கூட்டணி கட்சி அறிவிக்க போறதா தெரிவிச்சிருக்காரு. அதே போல இந்த நிலையில தேனி மாவட்டம் பெரியகுளத்துல தனது இல்லத்துல அண்ணன் பன்னீர்செல்வம் இன்று செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. அப்போது அவர் தாவேகாவோட கூட்டணி வைக்க போறேன், இதை நான் நாளைக்கு அறிவிப்பேன், அறிவிச்சுட்டேன் அப்படின்னா இன்னும் 2 மாதங்களுக்குள்ள கண்டிப்பா மதுரையில இன்னொரு மாநாட்டை நான் வைப்பேன். அதுல நானும் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களும் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில சுவாரஸ்யமா காணலாம். நன்றி, வணக்கம்.